இங்கே பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு. தருமபுரியில் 2 கொலைகள், தருமபுரியில் 2 கொலைகள். நேற்றிரவு 2 கொலைகள், நேற்றிரவு 2 கொலைகள். கொட்டம் அடிக்குது, கொட்டம் அடிக்குது, கொட்டம் அடிக்குது, கொட்டம் அடிக்குது. சாதி வெறி கொட்டம் அடிக்குது, சாதி வெறி கொட்டம் அடிக்குது. மதுரை மாவட்டம் வேலூரிலே, மதுரை மாவட்டம் வேலூரிலே பஞ்சமி நிலத்தை மீட்டதற்காக, பஞ்சமி நிலத்தை மீட்டதற்காக முத்து ராசாவின் 2 கைகள், முத்து ராசாவின் 2 கைகள் அணியாக வெட்டப்பட்டுள்ளன, அணியாக வெட்டப்பட்டுள்ளன. வெட்டியவன் யார், வெட்டியவன் யார், வெட்டியவன் யார், வெட்டியவன் யார்? திமுகவின் ஒன்றிய செயலாளர், திமுகவின் ஒன்றிய செயலாளர் கூலிப்படையை ஏவி விட்டு, கூலிப்படையை ஏவி விட்டு முத்து ராசாவை வெட்டியது, முத்து ராசாவை வெட்டியது தெரியலையா, 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 தெரியலையா? கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தலித் இளைஞர்களை வெட்டுகின்ற, தலித் இளைஞர்களை வெட்டுகின்ற சாதி வெறியர்களை கைது செய், சாதி வெறியர்களை கைது செய். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. வேலூர் டிஎஸ்பி, வேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது நடவடிக்கை எடு, சிவகுமார் மீது நடவடிக்கை எடு. துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு சாதி வெறியர்களுக்கு துணை போகாதே, சாதி வெறியர்களுக்கு துணை போகாதே. பாதுகாத்திடு, 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 பாதுகாத்திடு. பட்டியல் பழங்குடி மக்களை, பட்டியல் பழங்குடி மக்களை, பட்டியல் பழங்குடி மக்களை, பட்டியல் பழங்குடி மக்களை பாதுகாத்திடு, 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 பாதுகாத்திடு. கேட்கவில்லை, 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 கேட்கவில்லை. திமுகவிடம் ஸ்டாலினிடம், திமுகவிடம் ஸ்டாலினிடம் சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை, சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை. உரிமை கேட்கிறோம், உரிமை கேட்கிறோம், உரிமை கேட்கிறோம், உரிமை கேட்கிறோம். வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம், வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம், வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம், வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம். சுதந்திர நாடு, சுதந்திர நாடு, சுதந்திர நாடு, சுதந்திர நாடு. தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான தடுப்பு சட்டம் 1989, திருத்தச் சட்டம் 2011 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு காவல்துறை கடந்த 30 ஆண்டுகளில் நிறைவேற்றவில்லை. பனிஷ்மெண்ட் ஃபார் தி நெக்லெக்ட் ஆஃப் தி டியூட்டிஸ் என்று தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 சொல்லுகிறது. ஒரு டிஎஸ்பி கூட, ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் 1995 பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறது. ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம், கலால் தடுப்பு சட்டம், அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதை போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணுரிமை பிரிவையும் நோடல் ஆபீசர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 95ஆம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது. அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு செவிடன் காதில் போட்ட சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில முதல்வர், டிஜிபி, எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழிகன் குழு, விழிப்பு பிரிவு, கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே பதிவுகளில் இருக்கிறது வரை கூட்டம் நடத்தப்படவில்லை. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கிருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும். அப்படி போட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போட்டிருக்கிறார்கள் தவிர
மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள். இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த அரசு செய்யவில்லை. எப்படி சட்டம் ஒழுங்காக பார்க்கிறார்கள் தவிர ஏதோ 2 பேர் வெட்டி கொண்டால் அடித்து கொண்டால் அதற்கு ஒரு வழக்கை போடுவது, அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் கவலை இல்லை. இந்த நிலைமையில் தான் இருக்கிறது. இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட 3 பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் 4 பேரை கைது செய்யவில்லை. முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரனும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரை இயக்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இவர்களை குற்றப்பட்டியலில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் தனி வழக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த சிவகுமார், மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது வழக்கு தொடுப்போம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சாரில் தாயக மக்கள் கட்சியும் வீர சாம்பவர் படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் திரண்டு போராடுவோம், வழக்கு தொடுப்போம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம்.